வணக்கம். என் பெயர் வீரக்ஷிதா. நான் தேவட்டை சேர்மன் மாணிக்கவாஸ் நடுநிலைப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் பொன்மலனும் பெண் 3 கரடிகள்னு படிச்சிருந்து. ஒரு காட்டுக்குள்ள அவங்க அம்மாவும் ஒரு பெண் அவங்க மகளும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ உங்க மகள் அம்மா எனக்கு பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, நான் போய் சாப்பிடணும் அப்படின்னு காட்டுக்குள்ள போவாளா. அவங்க அம்மா பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க காட்டுல பழம் பறிக்கும் போது நிறைய பழம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் உள்ளக்க போய் பறிப்போம்னு போவாளா. அப்ப இங்க போனோன்னே நிறைய மரங்கள் விலங்குகள்லாம் வருமா. அப்ப ஒரு விலங்கு துரத்துமா. அதனால உள்ளக்க காட்டுக்குள்ள உள்ளக்க நல்லா ரொம்ப தூரம் போயிடுவாளாம். அப்போ ரொம்ப தூரம் போயிடும். அங்கே ஒரு கரடியோட வீடு இருக்குமா. அங்கே போனோன்னா அந்த கரடி அவங்க அப்பா கரடி அவங்க அம்மா கரடி அவங்க குட்டி கரடியோட சாப்பாடு இருக்குமா. அந்த குட்டி கரடியோட சாப்பாடை போய் சாப்பிடும். அப்போ அந்த சேரில் உட்காரும்போது அந்த சேர் உடஞ்சிருமா. அப்புறம் தூக்கம் வருதுன்னு போய் தூங்குவாள். அவங்க அப்பா கரடி அம்மா கரடி குட்டி கரடியோட பெட்டுலாம் இருக்குமா. அவங்க அப்பா கரடியோட பெட்டு பெருசாக இருக்குமா. அவங்க அம்மா கரடியோட பெட்டு கொஞ்சம் சின்னமாக இருக்குமா. குட்டி கரடியோட ரொம்ப சின்னமாக இருக்கும். அதில் குட்டி கரடி பெட்டில் போய் படுப்பாளா. இங்கே படுத்தோன்னா அப்புறம் 3 கரடிகளும் வருமா. அப்புறம் பார்க்குமா. குட்டி கரடி சொல்லுமா, என் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு என் சேரை உடைச்சிட்டு போயிருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லுமா. அவங்க அப்பா சொல்லுவாங்களா, என் சாப்பாடுல பாதி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அவங்க அம்மாவும் சொல்லுவாங்களா, யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு மேலே போய் பார்ப்பலாம். இங்கே அவள் படுத்திருப்பாளா பொன்மலரும் பெண்ணுன்னு. அப்புறம் கரடி பேசுகிறத பார்த்தோன்னே பயந்து ஓடிடுவாளா. அப்போ போகும்போது வீட்டுக்கு போவாளா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன் அப்படி பயந்து ஓடியாடுற அம்மா, நான் காட்டுக்குள்ளே கரடி பார்த்தேன், பயந்து வந்துட்டேன், அது என்னை சாப்பிட போச்சுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க அம்மா சொல்லுவாங்களா, ஏன் நீ ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, காட்டில் நம்ம உட்காராம எல்லாரோடையும் யாராச்சும் துணையா கூட்டிகிட்டு போகணும். நம்ம அம்மா அப்பாவோட தான் இருக்கணும். நன்றி.